இன்னைக்கு நான் கேள்விப்பட்டது தம்பி விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்தை நிறைவு செய்து 2ஆம் வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் என்று அவங்க இன்னும் கொஞ்சம் மக்களோடு மக்களாக வர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. இன்விசிபிளா இருந்திலிருந்து விசிபிளா வரணும். இன்விசிபிள்னா பொலிட்டிக்கலி இன்விசிபிள். திரைத்துறையில் நான் சொல்லலை. இன்னும் பனையூரிலிருந்து பணியூருக்காக பணி செய்வதற்காக ஊரா செய்தால் அது சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. ஆனாலும் ஒரு ஓராண்டை தாண்டி ஓராண்டு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அப்படிதானே? கரெக்ட். அதுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நடை போடுவதற்கு எனது வாழ்த்துக்கள். அதே மாதிரி நேற்றைய பட்ஜெட் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு பட்ஜெட். ஏனென்றால் மாதம் 1 லட்சம் ரூபாய் ஊதியம் பெற்றால் கூட அவர்கள் வருமான வரி செலுத்த போவதில்லை. நம்ம எப்பவுமே ஒரு பட்ஜெட் வந்த உடனே வரி வரி வரின்னு சொல்லுவோம், வரி சுமைன்னு சொல்லுவோம். ஆனால் வரி வரியாக பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருந்தது. அதனால தான் நான் ஆங்கிலத்தில் சொன்னேன், இதற்கு முந்தைய அரசு யூபி அரசு டாக்ஸிங் த பீப்புள், நம்ம வி ஹவ் மேக் த பீப்புள் டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னேன். அதனால இன்னைக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் எனக்கு ஒன்று வருத்தம் என்னன்னா, தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு அப்படின்னு பேர் இல்லை. நினைக்கிறேன் 12 லட்சம் ஊதியம் வாங்குபவர்களுக்கு வருமான வரி சலுகை இருந்ததுன்னா தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு தான். தமிழ்நாடுன்ற பேரு பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றவங்க உங்களோட ஆட்சியை என்ன மாடல்னு சொல்றீங்க? திராவிட மாடல் தான் சொல்றீங்க. நான் முதலமைச்சர் கேட்கிறேன், அப்ப நான் தமிழ்நாடு மாடல்னு சொல்ல ஆரம்பிங்க. தமிழ்ன்ற வார்த்தையே உங்களோட மாடல்லே இல்லையே. அப்ப தமிழ்நாடு மாடல்னு கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா திருக்குறள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 8வது முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தது தமிழ்நாட்டை சார்ந்த தமிழச்சியான நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆக இங்கே தமிழ் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, திருவள்ளுவர் திருக்குறள் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாத்தையும் தாண்டி சகோதரி கனிமொழி சொல்றாங்க இது பீகார் பட்ஜெட் நாங்க தாக்கல் செய்தது. நான் போன முறை தேர்தலுக்கு உங்க வியூக அமைப்பாளர் யார்? பிரசாந்த் கிஷோர். அவர் எந்த ஊரை சார்ந்தவர்? பீகாரை சார்ந்தவர். ஆக உங்க வியூக அமைப்பாளராக பீகாரை சார்ந்தவர் இருக்கலாம். ஆனா பீகாருக்கு ஒரு வளர்ந்து வரும் மாநிலம் என்ற வகையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சியும் குறிக்கோளாக இருக்கிறது. ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டை பத்தி கவலையே இல்லை, ஆனா அவங்களுக்கு தான் கவலை இல்லை கவலை என்பதை போல பேசுவது தவறு என்பது எனது கருத்து. இன்னொன்று, தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், பாஜக போன்ற கட்சிகள் மக்களை சந்திப்பதை அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று. அப்ப உங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மக்களை சந்திக்க பயந்துதான் நீங்கள் இன்று போட்டி போடுகிறீர்களா? இன்னைக்கு உள்ள திராவிட மாடல்ல மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்பார்கள். அதை எதிர்கொள்ள முடியாம தான் காங்கிரசிடமிருந்து நீங்கள் வாங்கி போட்டி போடுகிறீர்களா? நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், எங்களோடு போட்டி போடுகின்ற தன்மையோடு உங்கள் கட்சி இல்லை என்பதைத்தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம்.